அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பலியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பலியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என் கடவுளே, என்னை கைவிடாதேயும், என்னிடமிருந்து அகன்று விடாதேயும். ஆண்டவரே, என் மீட்பின் ஆற்றலே, எனக்கு துணை புரிய விரைந்து வாரும். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார்.
அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். Alleluia, 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 Alleluia. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத
99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. ஒப்பற்ற செல்வமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை முழுமையாய் ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் உமக்கு அடுத்த நிலையில் நாங்கள் வைத்து பார்க்கவும், உம்மையே முதன்மையான ஆதாயமாய் உரிமையாக்கிக் கொள்ளவும் வரம் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். சில நேரங்களில் நீர் இருக்க வேண்டிய அந்த உன்னதமான, பரிசுத்தமான, புனிதமான, முதன்மையான, தலையாய இடத்தில் சில நேரங்களில் பணத்திற்கோ அதிகாரத்திற்கோ புகழுக்கோ நடிகைகள், நடிகர்கள், தலைவர்கள், அரசியல்வாதிகள் என இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை முதன்மையாக தலையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, செய்கின்ற எங்கள் தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் மனம் மாறியவர்களாய் உம்மை பின்பற்றி உம்மை ஆதாயமாக்கிக் கொண்டு வாழ வரம் தர வேண்டுமாய் உம்மை நோக்கி வேண்டி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்பவர் அல்ல, தமக்கென்று இறப்பதும் அல்ல. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு உரியவர்கள், கடவுளுக்குரிய மக்கள், கடவுளுடைய அன்பு பிள்ளைகள், அவரின் சகோதர சகோதரிகள். ஆம் அன்பார்ந்தவர்களே, என்னுடன் படித்து குருவானவராக அருட்பொழிவு செய்யப்பட்ட ஒரு அருட்தந்தை குருவானவராக அருட்பொழிவு செய்யப்பட்ட உடனேயே ஆப்பிரிக்க நாட்டிற்கு பணி செய்வதற்காக அனுப்பப்பட்டார். ஆப்பிரிக்க நாடுகளில் மிகவும் பசி பட்டினியோடு மிகுந்த வறுமையில் இருக்கின்ற ஒரு இடத்திலே இவர் பணி செய்வதற்காக அமர்த்தப்பட்டார். அந்த இடத்தில் சரியான மின்சார வசதிகள் கூட கிடையாது, குடிப்பதற்கு போதுமான தண்ணீர் கிடையாது, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. கிழங்குகளை உண்பது, விலங்குகளை வேட்டையாடி உண்பது, குறிப்பாக பாம்பு கறி தின்பது என்பதெல்லாம் சற்று வித்தியாசமாகவே இருந்தது. அவர்களுடைய உணவு முறை இன்னும் சற்று வித்தியாசம்தான், நமக்கு பார்ப்பதற்கு ஒப்பவே ஒப்பாது பல நேரங்களில். ஆம், எல்லாவற்றையும் ஒன்றாக கூழு போன்று ஆக்கி அவற்றை உண்ணுகின்ற பழக்கம். அவர்கள் மகிழ்ச்சியாக அதை விரும்பி உண்பார்கள். ஆனால் புதிதாக செல்லுகிறவர்களுக்கு அது அருவருப்பாக தோன்றும், உண்பதற்கு ஒப்பாது. போன
ஒரு 3-4 மாதங்கள் இந்த அருட்தந்தை இவற்றையெல்லாம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அவற்றையெல்லாம் வீடியோ எடுத்தும் எனக்கு அனுப்புவார். நானும் பார்த்து பல நேரங்களில் என்னடா வாழ்க்கை இது என்றெல்லாம் நான் சிந்தித்தது உண்டு. இந்த அருட்தந்தை மிகுந்த கஷ்டத்திற்கு, நெருக்கடிக்கு உள்ளாகியவராய் இருந்தார். ஆனால் அன்பிற்குரியவர்களே, நாட்கள் செல்ல செல்ல அந்த மக்களோடு அவர் பழக ஆரம்பித்தார். அந்த உணவு வகைகளையே அவர் உண்ண ஆரம்பித்தார். அங்கிருக்கிற மக்களை அவர் நேசிக்க ஆரம்பித்தார். பிறகு அவர்களோடு ஒன்றாக ஐக்கியப்பட்டு எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டவராய் தன்னையே முழுமையாக அம்மக்களுக்காக தருவதற்கு அவர் முன்வந்தார். அதற்கு பிறகு அவர் முகம் சுளிக்கவில்லை. இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று அவர் ஒதுக்கவில்லை. எதையும் அவர் அருவருப்பாக கருதவில்லை. அங்கிருக்கிற மக்களையும் அங்கிருக்கிற சூழலையும் நேசிக்க ஆரம்பித்தார். அந்த உணவு வகைகளையே விரும்பி உண்ண ஆரம்பித்தார். பிறகு நல்ல ஒரு மறைப்பணியாளராக இன்றும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இறைவார்த்தை இன்றைக்கு பதிலுரை பாடலில் சொல்லியது, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். அவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். இதுதான் ஒரு அழகான, அற்புதமான இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதை பாக்கியமாய் பெற்றவராய் அந்த அருட்தந்தை இருக்கிறார். அதை தன்னுடைய பாக்கியமாகவே அவர் கருத ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் அந்த மக்களோடு ஒன்றித்து வாழ்கின்ற, கிறிஸ்துவுக்காக சான்று பகர்கின்ற சாட்சிய வாழ்வு வாழ்வதற்காக அவர் துணிந்து விட்டார். என் அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் குற்றம் காண்பதேன்? ஏன் அவர்களை நீங்கள் இழிவாக கருதுகிறீர்கள்? இந்த இறை வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது பிறரிடத்தில் குறை காண்பது, அவர்களை குற்றமாக எண்ணுவது, அவர்களை பற்றி இழிவாக பேசுவது என்பது மிகவும் ஒரு தவறான செயல். அந்த அப்பேற்பட்ட செயல்பாடுகளில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. அதை செய்யக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, பிறருடைய மனம் புண்படும்படி, பிறருடைய மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. இறைவார்த்தை சொல்லுகிறது, முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் அற்புதமான 2 ஓமைகளை சொல்லுகிறார். காணாமல் போன ஒரு ஆடு. அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை அவர் கண்டுபிடித்த உடனே அவருக்குள் வருகின்ற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை, அளவே இல்லை. அத்தகைய மகிழ்ச்சியை அடைபவர் நிச்சயம் பேறு பெற்றவர். இயேசுவோடு உடனிருப்பவர் இயேசுவினுடைய அன்பினால் அவர் நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். ஏனென்றால் இறைவார்த்தை சொல்லுகிறது, இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்த அந்த சூழலில் கூட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ இந்த உலகத்தில் நாம் கஷ்டங்களை, துன்பங்களை, வேதனைகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட விண்ணுலகில் நமக்கான மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அது பெரும் மகிழ்ச்சியாக, எல்லையிட முடியாத மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கிறது. அவ்வாறு கூட 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட ஆர்வத்தோடு அதை தேடி கண்டுபிடித்து அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அத்தகைய மகிழ்ச்சி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நாமும் சென்று தேட வேண்டும், காணாமல் போனதை தேட வேண்டும். இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்களை நாம் நாடி தேட வேண்டும். அவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும். அவர்களை அரவணைக்க நல்லுள்ளம் படைத்தவர்களாய் நாம் வாழும்போதுதான் ஆண்டவர் சொன்ன அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய அவரின் அன்பு சீடனாக, சீடத்தியாக நம்மால் திகழ முடியும். அதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா என்று இந்த தெய்வீக பலியின் வழியாக கடவுளுக்கு பதில் சொல்வோம். ஆமீன். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பேன்
கனிகளை படைத்தோமே, உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்த உன் திருவடி சேர்ப்பார், தரிசனம் தந்த உன் திருவடி சேர்ப்பார். தரணியோர் எம்மை நிறைவாய் காப்பார். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகோணியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையிலாத அன்பால் இன்னுயிர் தந்தே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையிலாத அன்பால் என்னுயிர் தந்தே. இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே, இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா. தகுதியில்லாத ஏழை நான், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவையளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மை குறித்து விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர் உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமரியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமரியே.